முதல்ல பிரியன் சார் உங்கள்கிட்ட ஆரம்பிப்போம். இது வந்து கடந்த 4 ஆண்டுகால பிரச்சனை. இது பொதுவாக ஒரு இல்யூஷன், மிகப்பெரிய போராட்டம் சிறுபான்மையினர்கள் மத்தியில் இது பேசப்பட்டது. அதுக்கப்புறம் அமர்ந்துருச்சு. அதுக்கு பிறகு நீங்கள் பார்க்கலாம் 370 ஓப்ரிகேஷன் இதெல்லாம் அப்ரிகேட் பண்ணாங்க. கோயில் கட்டப்பட்டது, யூசிசியும் பேசப்படுகின்றது. ஆனால் பிஜேபியினுடைய ஸ்போக்ஸ் பர்சன் என்ன சொல்கிறாங்கன்னா, பிஜேபி எதையுமே பேசிட்டு போகாது, எதை சொல்கிறான்னு சொன்னாங்களோ அதை வழி நடத்திடுவோம். எங்களுடைய மேனிஃபெஸ்டோ அப்படி தான் சொன்னது, நாங்கள் அதே போன்று நாங்கள் செய்துக்கிட்டு இருக்கோம், இதில் எந்த விதமான சர்ச்சைகளோ இல்லை. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பிஜேபி வந்து அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு வரையறுக்கப்பட்ட அஜெண்டா ஏற்கனவே இருக்குது அவங்களுக்கு. அந்த வரையறுக்கப்பட்ட அஜெண்டாக்குள்ளே தான் அவங்க செயல்படுவாங்க. பதவியை பிடிக்கிறதுக்கு எந்த விதமான ஒரு கூட்டணி எப்படி வேணால் வச்சுப்பாங்க. ஒன்ஸ் அதிகாரத்துக்கு வந்துட்டாங்கன்னா அந்த அஜெண்டா படி செயல்படுவாங்க. அவங்க அந்த கூட்டணி அமைக்கும் போது பலவிதமான நெளிவு சுழிவுகள், நாங்கள் அப்படி பண்ண மாட்டோம் இப்படி பண்ண மாட்டோம் அப்படிலாம் சொல்லுவாங்க. பட் ஆனால் வென் தே பிகம் அவங்களுக்கு ஒரு மெஜாரிட்டி வந்துடுதுன்னா அவங்க என்ன நினைச்சாங்களோ அதை செய்வாங்க. அதுதான் ராமர் கோயிலெலாம் சுப்ரீம் கோர்ட் சொல்லுவாங்க. பட் ராமர் கோயில் 370 அப்ரோகேஷன் அந்த விஷயங்கள் ஆகட்டும், இப்போது சிஏ கொண்ட விஷயங்கள், அடுத்து நாளைக்கு யூசிசி கொண்டதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது அவங்களுடைய 100 வருஷ அஜெண்டாவில் ஒரு பார்ட்டாக சில விஷயங்கள் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அவங்க வந்து இந்து நாடு என்கிற ஒரு விஷயத்தை நோக்கி போயிட்டுருக்காங்க. அதுக்கு இன்னொரு அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தான் சிஏஏ. பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா உலகத்தில் பல நாடுகளில் பலவிதமான இனக்குழுக்கள் அல்லது ஒரு மொழி பேசுபவர்கள் அடக்குமுறைக்கெல்லாம் ஆளாவாங்க, பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு ஆளாவாங்க. அவங்க அடுத்த நாட்டுக்கு ஷிஃப்ட் ஆவாங்க, வேறு எங்கே வாய்ப்பு இருக்கோ அங்கே. ஈழத்தமிழர்கள் உலகம் முழுக்க இருக்கா பாருங்கள், ஃப்ரான்ஸில் இருக்காங்க, கனடாவில் இருக்காங்க, எல்லா இடத்துலையும் இருக்காங்க, அகதிகளாக தான் போயிருக்காங்க. அந்த மாதிரி பாலஸ்தீன அகதிகள் பல்வேறு இடங்களில் இருக்காங்க. உலகம் முழுக்க சிரியாவிலேருந்து போனவங்க பல இடங்களில் இருக்காங்க. இந்த மாதிரி பல்வேறு நாடுகளில் பல்வேறு நாட்டு அகதிகள் இருக்காங்க. ஆனால் இந்த நாடுகள் எல்லாமே அந்த நாட்டுக்கு போகும்போது ஜாதி மதம் இனம் அதெல்லாம் பார்க்காம அவங்களுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் கொடுப்பாங்க. அது ரெசிடென்ட் ஸ்டேட்டஸாக இருக்கலாம், வேறு பல ஸ்டேட்டஸாக இருக்கலாம். அங்கே வாழறதுக்கான உரிமையை வந்து எப்படியும் கொடுத்துருவாங்க. இல்லாட்டி இன்றைக்கி கனடாவில் ஆயிரக்கணக்கான ஈழத்தமிழர்கள் இருக்க முடியாது, ஃப்ரான்ஸில் இருக்க முடியாது. அது மாதிரி நம்ம இந்தியாவிலையும் பார்த்திங்கன்னா 1955 அந்த இந்தியாவுக்கு வர அகதிகள் அவங்களுக்கு ஒரு சிட்டிசன்ஷிப் ஆக்ட் ஒன்று உருவாக்கணும்னு 1955 உருவாக்கினாங்க. அதுலேயும் வந்து இந்த அகதிகள்னு வரவங்களுக்கு வந்து அவங்களுக்கு மற்றபடி இத்தனை வருஷம் இருக்கணும், போக்குவரத்து அதெல்லாம் போட்டாங்களே தவிர அவன் இந்த மதம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் அவங்க கொடுக்கல. ஸோ அது 55க்கு அப்புறம் 2019 ஆட்சிக்கு வந்த பாஜக தான் வந்து ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ், பாகிஸ்தான் இங்கேருந்து வர மைனாரிட்டிகள் அல்லது இந்துக்கள், சீக்கியர்கள், கிறிஸ்துவர்கள், பார்சிகள் இவங்கெல்லாம் வந்து அங்கேருந்து வந்தாங்கன்னா 31/12/2014 முன்னாடி வந்தவங்களாக இருந்தால் அவங்க வந்து சில தஸ்தாவேஜிகள் பர்த் சர்டிஃபிகேட்லாம் காமிச்சு இங்கே இருக்கிற என்ன மதம் சொல்லிவிட்டு இங்கே சிட்டிசன்ஷிப் ஆகலாம் அப்படின்னு சொன்னாங்க. அது வரவேற்கத்தக்க ஒரு விஷயமா இருந்தால் கூட இதே நாடுகள்லேருந்து பாகிஸ்தான்லேருந்தோ பங்களாதேஷ்லேருந்தோ பாதிக்கப்பட்ட முஸ்லீம்கள் கூட வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பல்வேறு விதங்கள் அகதினா வந்து பல விதங்களில் பாதிக்கப்படுறவங்க அகதியாக வரான். இந்த நாட்டை போனால் போகிறோம். இஸ்லாமியர்கள் ப்ராசிக்யூஷனுக்கு உட்படுத்தப்பட்டு பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், உதாரண பலுசிஸ்தானில் அங்குள்ள அரசாங்கத்தினாலே அங்குள்ள முஸ்லீம்கள் பலுசிஸ்தான் முஸ்லீம் ப்ராசிக்யூட்டுக்கு உள்ளப்படுத்துகிறாங்க. அதே சமயம் ஷியா முஸ்லீம்களும் அங்கே மிகப்பெரிய கொடுமைக்கு ஆளாகிறார்கள். ஆப்கானில் குண்டுவெடிப்புகளை பார்க்குறோம். அதே மாதிரி அகமதியா முஸ்லீமில் இஸ்லாமிக் உலகம் வந்து இஸ்லாம் அல்ல என்று டெக்ளேர் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அப்புறம் இன்னொரு ப்ராஃபட் இருக்கிறான்னு சொல்லி இப்படி பலப்பட்ட விஷயங்கள் இருக்கும்போது இந்தியாவை ஒட்டியிருக்கிற நம்மளுடைய பார்டரில் இஸ்லாமியர்களை மட்டும் இது செய்கிறது தான் பிரச்சனை. எப்படி பார்க்குறேன்? இல்லை, அதுதான் நான் சொல்கிறேன். பூட்டானில் வந்து புத்த மதம் தான் அஃபிஷியல் ரிலீஜியன். அங்கே கிறிஸ்தவர்கள் வந்து ஓப்பன் இதில் ப்ரேலாம் பண்ண முடியாது, அவங்க வீட்டுக்குள்ளே தான் ப்ரே பண்ணிக்கணும். அங்கே அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க. இலங்கையில் தமிழர்கள் இருக்காங்க, அவங்க அகதிகளாக தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காங்க, வெவ்வேறு இடங்களில் போனாங்க. ஆனால் வெவ்வேறு இடங்களில் அவங்களுக்கு ஸ்டேட்டஸ் கிடைக்குது. இந்தியாவில் மட்டும் அவங்களுக்கு ஸ்டேட்டஸ் கிடைக்கல. சிறப்பு அகதிகள் முகாமில் போட்டு அவங்கள வச்சுருக்காங்க. அவங்க தமிழர்கள், தமிழ் பேசுகிற இந்துக்கள். அப்போது அண்டை நாடுகள் தான், அதாவது இல்லை பிரிட்டிஷ்காரங்க கூட பிரிட்டிஷ்க்கு அடிமையாக இருந்த அந்த நாடுகளை தான் நாங்கள் கணக்கில் எடுத்துக்கணும்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஆப்கானிஸ்தான் அதில் வரல, அந்த லிஸ்ட்டில் வரல. நீங்கள் பாகிஸ்தான், பங்களாதேஷ் ஆனால் சொல்லலாம். அப்போ நீங்கள் ஆப்கானிஸ்தானை எடுக்கும்போது ஏன் நீங்கள் இலங்கையை எடுக்கக்கூடாது? இலங்கையில் இருக்கிற தமிழர்கள் அகதிகள் அங்கே வந்திருக்காங்க இல்லையா, அவர்களை நீங்கள் ஏன் ஆக்கக்கூடாது, சிட்டிசன் ஆகக்கூடாதீங்க? ஏன் தமிழர்களை பற்றி நீங்கள் பிரமாதமாக பேசுகிறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க இல்லையா, அந்த தமிழர்களுக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்கணும். இலங்கை தமிழர்களுக்கு இங்கே இல்லை.
ஆமாம், இலங்கை தமிழர்களுக்கு இங்கே இல்லை. முதல் கட்ட கருத்தில் பிரியன் சார் நம்ம டீட்டெயிலாக பேச போகிறேன். இது தேசத்துக்காகவா தேர்தல் லாபத்துக்காக? இது வந்து இந்த நேரத்தில் கொண்டு வந்தது தேர்தல் லாபத்துக்காக, இந்துக்கள் ஓட்டை கன்சாலிடேட் பண்ணுறதுக்காக. இந்த அவங்களுக்கு அரசாங்கத்துக்கு எதிராக பலவிதமான தீர்ப்புகள் வரதுனால திசை திருப்புவதற்காக கொண்டு வந்திருக்கிற ஒரு விஷயம். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உண்மையிலே ஹிந்துஸ் ஓட்டு வந்து கன்சாலிடேட் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டா? அது சொல்ல முடியாது சார். ஏன்னா அவங்க வந்து அதை நோக்கி தான் போகிறாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, உங்களை போன்ற பத்திரிகையாளர்கள் எல்லாரும் சொன்னாங்க புல்வாமா ஸ்ட்ரைக் வந்து பண்ணும்போது கடந்த 2019 அவங்க பெரிய பெனிஃபிஷரி பிஜேபி. அதே போன்ற ஒரு இப்போ ராமர் ஜென்ம பூமி பெரிய விவகாரமாக மக்கள்கிட்ட பேசும் பொருளாக இல்லை. அது ஒரு சாதாரணமாக அதனால தான் இப்போ இதை கொண்டு வந்திருக்காங்க. அதனால தான் இதை கொண்டு இது வந்து ரொம்ப சிக்கலான ஒரு விஷயம் சார். இதில் வந்து எதிர்க்கட்சிகள் ரொம்ப டிஃபென்சிவாக போனாங்க. சிஏ பற்றி முஸ்லீம்களுக்கு எதிராக இருக்குது, முஸ்லீம்களை ஏன் விட்டுட்டீங்க, இது பாரபட்சமான ஒரு விஷயம்லாம் போனாங்கன்னா, பாஜக வந்து திட்டமிட்டு நீங்கள் மைனாரிட்டி பாலிடிக்ஸ் பண்ணுறீங்கன்னு அவங்களை கட்டம் கட்டுறதுல அதில் இப்போ விலைவாசி வேலையின்மை போன்ற விவகாரங்கள் மக்களை பாதிக்குது. ஆனால் பொதுவாக சொல்கிறேன், இப்போ கேஸு இதெல்லாம், ஆனால் இது வந்து சாதாரணமாக ஒரு மக்களுக்கு ஒன்றும் பாதிப்பு இல்லையே. அதனால மக்கள்கிட்ட என்ன ஒரு டிராஸ்டிக் எஃபெக்ட்? இது உணர்வுபூர்வமான ஒரு விஷயங்க. அது மத்துவாசன்னு ஒரு கம்யூனிட்டி இருக்குது வெஸ்ட் பெங்கால்லேருந்து வந்தவங்க. அவங்க கணிசமான அளவுக்கு உள்ளே வந்துட்டாங்க. அவங்களுக்கு இப்போது அந்தந்த ஸ்டேட்ல குடியுரிமையை கொடுத்துட்டா அவங்க பாஜக ஓட்டு போடுவாங்க. அஸ்ஸாமில் ஹிந்துஸும் வந்திருக்காங்க, முஸ்லீமும் வந்திருக்காங்க. குடியுரிமையை கொடுத்துட்டா ஹிந்துஸ்க்கு அவங்க ஓட்டு போடுவாங்க. அஸ்ஸாமில் என்ஆர்சி வேறு வந்திருக்கு, அது ஒரு தனி கதை வச்சுக்கோங்க, அது கிளைக்கதை. அது ஆசாமில் 12 லட்சம் ஹிந்துஸ் மைக்ரண்ட் கம்யூனிட்டி கொடுக்கலாம். அவங்க பிஜேபியுடைய இந்த நிலைப்பாட்டுக்கு எதிராக போராட்டம் நடந்துட்டாங்க. அங்கே ஒரு சின்ன பிரச்சனை ஓடிட்டு இருக்கு என்ஆர்சியில். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இருந்தாலுமே வந்து வெஸ்ட் பெங்கால் போன்ற இடங்களில், அப்புறம் பஞ்சாப் போன்ற பார்டர் ஸ்டேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த காஷ்மீர் போன்ற இடங்கள்லாம் இந்துக்கள் வந்திருக்காங்க இல்லையா, அவங்களுடைய ஓட்டு வந்து பாஜகவுக்கு வரதுக்கான வாய்ப்பு. இன்றைக்கி நேஷனல் மீடியா என்ன பண்ணுறாங்க, ஏதோ இந்த அகதிகளாக வந்த இந்துக்கள்லாம் வந்து ஆகா ஓஹோ மோடி பிரமாதம் ஆகா ஓஹோன்னு சொல்லி ஏதோ பாராட்டு விழாக்கள்லாம் நடத்துது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தான் ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. இன்றைக்கி முக்கியமான விஷயம் என்ன, எலெக்ஷன் கமிஷனில் வந்து இது சப்மிட் பண்ணணும் அந்த இது பாண்டு விஷயத்தை. அதை விட்டுட்டு சிஐஏக்கு ஷூட் பண்ணுறாங்க. அதாவது ஹெட்லைன்ஸை மாற்றுறாங்க. அந்த ஹெட்லைன்ஸை மாத்திர விஷயத்துலேருந்து சக்ஸஸ் ஆகிருக்காங்க. அதனால் இப்போ எலெக்ஷன் கமிஷன் விவகாரமும் தேர்தல் பாண்டு விவகாரமும் இந்த ஹெக்டிக் டாக் அமங் த சொசைட்டி. அதனால் அதை வந்து மாற்றணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ரெண்டாவதுங்க, இப்போ 14, 19லலாம் வந்து தேர்தல் கமிஷன் வந்து மார்ச் 10க்குள்ளே டேட்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டான். இன்றைக்கி வந்து இந்தியா முழுக்க சுற்றுற பிரதமர் மணிப்பூருக்கு போகிறதுக்கு நேரம் இல்லாமல் இருக்கார். இவங்க வந்து ஹரியானாவில் ஆட்சியை மாற்றணும், அங்கே ஆன்டி இன்குபன்சி இருக்குது, முதல்வரை மாற்றுறாங்க, அதுக்கு நேரம் எடுத்துக்கிறாங்க. இமாச்சல பிரதேசத்தில் கவர்மெண்ட்டை காக்கணும், அதுக்கு நேரத்தை எடுத்துக்கிறாங்க. இவங்க காரியத்தை செய்கிறதுக்கான எல்லாம் செஞ்சு முடிச்ச பிறகு தான் எலெக்ஷன் கமிஷன் தேர்தலை அனௌன்ஸ் பண்ணுவாங்க போல இருக்கு. பேசலாம். ஸோ அதில் ஒன்று தான் சிஏஏ. அதுவும் வந்து இன்னும் 23ஆம் தான் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்களாம். 23ஆம் அனௌன்ஸ் பண்ணுறதுக்குள்ளே என்னென்ன நடக்கும், தேர்தல் கமிஷன் விஷயத்தில் என்ன நடக்கும், எது நடக்கும் சொல்ல முடியாது. ஸோ பலவிதமான விஷயங்கள் போயிட்டுருக்கிறதுல இன்றைக்கி ஹெட்லைன்ஸை மாற்றிருக்காங்க. சரி, இப்போ இது தேர்தலுக்காகவா, ரெண்டாவது தரப்பு முதல்ல தேசத்துக்காகவா அப்படிங்கும்போது நீங்கள் 4 பேருமே பலவித கருத்துக்களை வச்சுட்டீங்க. இப்போ வரக்கூடிய நடைமுறைகளில் நம்ம ஓப்பனாக எல்லாமே பேசணும். இந்தியா கூட்டணி ஆரம்பத்தில் சிதிகலம் அடைந்த நிலையில் காணப்பட்டது. இன்றைக்கி உத்தவ் தாக்கரே இந்த சட்டத்தை கடுமையாக எதிர்த்திருக்கிறார். அவர் வந்து சிவசேனா அடிப்படையான மதக்கூறுகளில் இந்துத்துவாவுடைய கொள்கை ஏற்றுக்கொண்ட சிவசேனா இதை தவறு என்கின்றது. இது உண்மையிலேயே எதிர்க்கட்சிகள் நடவடிக்கைகளுக்கு பிஜேபி இப்போது இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணக்கூடிய டாபிக் வந்து இதுதான், எது தேர்தல் கமிஷன் விவகாரம், இந்த தேர்தல் பாண்டு, எலெக்ஷன் பாண்டு. இப்போ இது குறித்து உங்களின் பார்வை என்ன? எதிர்க்கட்சிகளுக்கு இது எந்த மாதிரி செட்பேக்கை ஏற்படுத்துமா, அல்லது இது ஒரு பெரும் பேச்சு பொருளாக இருக்காதா? பாஜக வெற்றி பெறக்கூடிய 400 தொகுதிகள் என்று ஓப்பன் ப்ரொக்ளமேஷன் இருந்தாலும் இவ்வளவு பதட்டம் ஏன் என்ற கேள்வி நாங்கள் பதிக்க முடிகின்றது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதாவது வந்து ராமர் கோவில் கட்டினாலே வந்து ஒரு பெரிய எழுச்சி வரும்னு பார்த்தாங்க. பட் அது ஒன்றும் வரல அவங்களுக்கு. அப்புறம் அசோக் சவானை இழுத்தாங்க, பல்வேறு மாநிலங்களில் காங்கிரஸ் ஆளுங்களெல்லாம் இழுத்தாங்க, எல்லாம் பண்ணினாங்க. அதே சமயம் பாஜகலேருந்தும் காங்கிரஸுக்கு போகிறவங்கள பார்க்குறோம். நம்ம ராஜஸ்தான், இன்றைக்கி ஹரியானாவில் கூட ஒரு எம்பி போயிட்டார். ஆளுற கட்சியிலேருந்தே ஒருத்தர் எம்பி போகிறாருன்றது அதிசயமான விஷயம்தான். ஸோ அது மாதிரி இருக்கிறப்போ ஒரு பதட்டம் வந்து இயல்பாகவே பாஜகவுக்கு இருக்குது என்பது என்னுடைய கருத்து. அவங்களுக்கு வெற்றி பெற முடியுமா முடியாதான்ற ஒரு சந்தேகம் அவங்களுக்கு வருதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் தேர்தல் அறிவிப்பே கூட தள்ளி போயிட்டுருக்கிறத நம்ம பார்க்குறோம். 10ஆம் தேதிக்குள்ளே 14, 19 அனௌன்ஸ் பண்ணாங்க. இன்றைக்கி தள்ளி போயிட்டுருக்கு. ஏன்னா 2 எலெக்ஷன் கமிஷனர் இல்லை. ஏன் ஒரு எலெக்ஷன் கமிஷனர் விலகி போனார்ன்ற காரணமே மர்மமாக இருக்குது இதுவரையும். ஆக்சுவலாக இத்தனைக்கும் மோடிக்கு ரொம்ப வேண்டியவர் பிடிச்சி தான் அவரை கொண்டு 1 மணி நேரத்தில் அப்பாயின்ட் பண்ணாங்க. அவர் ஏன் போனார்னு இதுவரையும் தெரியல. அருண் கோயல் ஏன் போனார் தெரியல. அதனால் வந்து சந்தேகத்துக்குரிய பல விஷயங்கள் இங்கே நடந்துகிட்ருக்கு.
இப்போ சிஏஏ கொண்டு வந்ததுனால நாடு முழுக்க கலவரங்கள், நார்த் ஈஸ்ட் ஸ்டேட் முழுக்க கலவரம் நடந்துட்டுருக்கு. இன்னைக்கு ஆமாம், நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸில் ஃபுல்லாக கலவரம் நடந்துட்டுருக்கு. அஸ்ஸாமில் பந்து நடக்குது. ஆக்சுவலாக ஆல் அஸ்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன் பந்து பண்ணுறாங்க இன்றைக்கி. ஸோ அது மாதிரிலாம் இருக்கிறப்போ பல்வேறு இடங்கள் இது நடக்கும். அதே சமயம் இதை பாராட்டி வாழ்த்தியும் பல புலம்பெயர்ந்த அகதிகள், இந்து அகதிகள்லாம் வந்து பாராட்டுறாங்க. அது வேறு விஷயம். ஸோ ஒரு கலவரச் சூழலை வந்து நாடு முழுக்க உண்டாக்குற ஒரு விஷயம் இருக்குல்ல, இதில் வந்து எதிர்க்கட்சிகளுடைய ரோல் இருக்குல்ல, இது ரொம்ப டெலிகேட்டான ஒரு ரோல், எதிர்க்கட்சிகளோட ரோல். ஏன்னா ஏற்கனவே பாஜக வந்து பெரும்பான்மை பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, காங்கிரஸை பார்த்து, இந்தியா கூட்டணியை பார்த்து நீங்கள் சிறுபான்மை பாலிடிக்ஸ் பண்ணுறீங்க. பெரும்பான்மை பாலிடிக்ஸ் பண்ணுறது அவங்க உரிமைன்னு நினைக்கிறாங்க. இந்தியா வந்து பெரும்பான்மை நாடு, அதனால் நாங்கள் பெரும்பான்மை பாலிடிக்ஸ் பண்ணுறோம், இந்துக்களுக்கு நல்லது பண்ணுறோம், அதனால் இந்துக்களுக்கான பாலிடிக்ஸ் நாங்கள் பண்ணுறோன்னு ஓப்பனாகவே சொல்கிறாங்க. ஆனால் சிறுபான்மை பாலிடிக்ஸ் பண்ணால் அதை குற்றம் சாட்டுறாங்க. நீங்கள் சிறுபான்மைக்கா ஆக்சுவலாக ராஜாஜி என்ன சொன்னார்னா, ஒரு வீட்டில் வந்து 4 பசங்க இருக்காங்கன்னா, ஒரு பையன் வந்து போலியோ அட்டாக்டுன்னா அவனை நம்ம சிறப்பாக கவனிக்கிற மாதிரி சிறுபான்மைகளை கவனிக்கணும். நம்ம அதான் நம்ம வேலை. பிரியன் சார், இந்த பார்வையை முதல்ல தப்பு. இந்த அப்பீஸ்மெண்ட் பாலிசி தப்பு. நமக்குன்னு சில ஸ்பெஷல் ப்ரிவிலேஜஸ் ஃபார் த கம்யூனிட்டி. நாங்கள் என்ன சொல்ல வேண்டுமென்னா, பாஜகவோ காங்கிரஸோ யார் வேணாலும் ஆட்சிக்கு வரட்டு, இந்த தேசம் இப்போ நாம் இதோட நிற்க போகிறது இல்லையே, வலுவாக இருக்கணும்ல. இப்படி நீங்கள் சொல்கிறீங்க, நேற்று சொன்ன உடனே இன்றைக்கி பெரும் கலவரம் வருது. இப்படி போனால் என்ன ஆகுறது நாட்டினுடைய வளர்ச்சி? அப்போ இது மாதிரிலாம் கலவரம் வரும்னா சொல்லக்கூடாது. இது மாதிரிலாம் நீங்கள் இது மாதிரிலாம் ஏன் தேர்தல் சமயத்தில் சொல்கிறீங்க? உங்கள் நோக்கம் என்ன? இந்த மாதிரி கலவரம் வந்தால் தேர்தலில் தள்ளி போடலாம் பார்க்குறீங்களா? வாட் இஸ் யுவர் எய்ம்? ஏன்னா இந்த பாஜகவை நம்ப முடியாது. அவங்க என்ன வேணால் பண்ணுவாங்க. தேர்தல் சரியாக அவங்களுக்கு ஒத்து வரலன்னு நினச்சாங்கன்னா தள்ளி கூட போட்டு வெவ்வேறு விஷயங்கள், இந்த எலெக்ஷன் கமிஷன் விஷயங்களாகட்டும், அப்புறம் வந்து வேறு பல விஷயங்கள் நடக்க, சிஏ விஷயங்களாகட்டும், இதெல்லாம் பார்க்கும்போது திட்டமிட்டு ஏதோ ஒரு விஷயங்கள் நடந்துட்டுருக்கு. அது அந்த பிக்சர் வெளியில் வரும்போது தான் நமக்கு சரி, திட்டமிட்டு நடக்குதுன்னா 400 தொகுதிகளை வந்து ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்தியா டுடே போன்றவைகள், டைம்ஸ் நவ் போன்றவைகள்லாம். அப்போ ஏன் பதட்டம் வரணும் சார்? என்ன எதுக்கு பதட்டம் வரணும்? என்ன இந்தியா டுடே ப்ரிடிக்ட் பண்ணிட்டு என்ன நீங்கள் படிச்சீங்க? நீங்கள் என்ன படிச்சீங்க? இந்தியா டுடே என்ன சார் படிச்சீங்க நீங்கள்? என்டிஏ வில் கெட் கம்ஃபர்டபுள் மெஜாரிட்டி தான் படிச்சிருக்கீங்க. நான் சொல்றது என்டிஏ வில் கெட் கம்ஃபர்டபுள் மெஜாரிட்டி படிச்சிருப்பீங்க ஹெட்டிங்ல. உள்ள என்ன படிச்சீங்க? உள்ள நிறைய இருக்கு. அது நம்ம அது ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. இந்தியாவில் வந்து வெல்ஃபேர் கேரண்டின்னு மோடி கொடுத்தார். அந்த வெல்ஃபேர் கேரண்டியை பற்றி கேள்வி கேட்குறாங்க. 62% மக்கள் என்ன தெரியுமா சொல்கிறாங்க? எங்களுக்கு அன்றாட செலவுகளுக்கே நாங்கள் திண்டாடுறோம்னு சொல்கிறாங்க. அன்றாட செலவுகளுக்கே. என்ன மக்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்களா? எந்த அரசாங்கத்தோட எந்த கொள்கை வந்து எந்த பிரிவினருக்கு அதிகமாக பெனிஃபிட் ஆகுது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு பதில் என்ன தெரியுமா? 52% பெரும் பணக்காரர்களுக்கு தான் அந்த கொள்கைகள்லாம் பெனிஃபிட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க சார். 8% தான் ஃபார்மர்ஸ்க்கு பெனிஃபிட்டாக. இந்த மாதிரியான எவ்ரி 3வது பர்சன் என்ன சொல்கிறான்? வேலையில்லா திண்டாட்டம் ரொம்ப பெருசாக போச்சு, இங்கே வந்து இந்தியாவில் எதிர்காலத்தில் பசியும் பட்டினியும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. இப்படி தான் உள்ளே இருக்கிற சர்வேவில் உள்ளே இருக்கிற டீட்டெயில்ஸ்லாம் போயிட்டுருக்கு. ஆனால் இந்த நேஷனல் மீடியா என்ன பண்ணுது? மோடிக்கு ஜாலரா அடிச்சிட்ருக்கு. எதுக்கு அப்படி போடுறீங்க? ஏன் அப்படி போடுறீங்க? உள்ளே இருக்கிற விஷயம் என்ன? இப்போ இன்றைக்கி இந்தியன் மீடியாவே கெட்டு போச்சு சார். அடிமை எமர்ஜென்சியில் கூட இவ்வளோ மோசமாக அடிபணிஞ்சு போனது கிடையாது இந்தியன் மீடியா. அவ்வளோ மோசமாக இந்தியன் மீடியா இன்றைக்கி போயிருக்கு. அதனால் உள்ள இதெல்லாம் போட்டுட்டு என்டிஏ இஸ் லீடிங் ஃபார் கம்ஃபர்டபுள் மெஜாரிட்டினா அப்போ மோடி என்கிற மனிதரை பார்த்து நீங்கள் ஓட்டு போட்டுருவீங்களா? ஒரு அரசாங்கத்தோட கொள்கைகள், செயல் திட்டங்கள் 10 வருஷம் அது என்ன பண்ணிது என்ன பண்ணல அதை பார்த்து நான் ஓட்டு போடணும். நீங்கள் அதை விட்டுட்டு வந்து என்ன கேஸ் விலை என்ன இருந்து இன்றைக்கி கேஸ் விலை என்ன இருக்குது, அன்றைக்கி எம்ப்ளாய்மெண்ட் என்ன உறுதிமொழி கொடுத்தீங்க, இன்றைக்கி என்ன பிரச்சனை என்ன ஓடிட்டுருக்கு, பெட்ரோல் இன்றைக்கி என்ன விலை இருந்து இன்றைக்கி என்ன விலை இருக்குது, இதெல்லாம் பார்த்து தான் ஒருத்த ஓட்டு போடுவான். இப்போ நீங்கள் தான் ஹெட்லைன் மாறிட்டுன்னு சொன்னாங்களே. இப்போ 60,000 போஸ்ட்டுக்கு 50 லட்சம் பேர் அப்ளை பண்ணுற நாட்டில் இன்றைக்கி இருக்கோம் சார். நம்ம 3.8% இல்லை வேலையில்லா திண்டாட்டம், 8% ஆக்சுவலாக 3.8% இல்லை. அரசாங்கத்தோட புள்ளி விவரங்கள்லாம் பொய்யா இருக்குது. இதெல்லாம் இருக்கிற போது இது கட்டமைக்கிறாங்க, நெரேட்டிவை செட் பண்ணுறாங்க, மோடிக்கான நெரேட்டிவை செட் பண்ணுறாங்க. அது வேறு விஷயம். அது வந்து ஒரு அரசியல் ரீதியான விஷயம். கம்மிங் பேக் டு சிஏஏ பார்த்தீங்கன்னா, நாடு முழுக்க கலவரங்கள் வந்ததுன்னா அந்த கலவரத்தை பேஸ் பண்ணி தேர்தலில் தள்ளி போகிறதுக்கான முயற்சிகள் கூட இறங்கலாம். எமர்ஜென்சியோட தேர்தலை தள்ளி போடுறதுக்கு என்ன தேவை இருக்குது? இப்போ கேட்போம், தேர்தலை தள்ளி போட்டால் பாஜகவுக்கு என்ன லாபம் சார்? அவங்க செய்கிற வேலை எல்லாத்தையும் செஞ்சுட்டு இந்த மாதிரி சிஏஏ மாதிரி பல சட்டங்களை கொண்டு வருவாங்க சார். அவங்க இந்து கன்சாலிடேஷன் சார். அவங்களுடைய மூலத்தை நீங்கள் முதல்ல பார்க்கணும். அவங்களுடைய இதுக்காக அந்த அமைப்பு ஏற்பட்டதுன்றதை முதல்ல பார்க்கணும் சார். அதில் என்ன நீங்கள் இதெல்லாம் வந்து டீகோட் பண்ணணும் எல்லாத்தையுமே. நீங்கள் அந்த அமைப்பு ஏன் ஏற்பட்டது, ஆர்எஸ்எஸ் ஏன் ஏற்பட்டது, இந்து மகாசபை ஏன் ஏற்பட்டது, 1925 ஏன் வந்தாங்க, மோடி இன்றைக்கு வரையும் அதில் இருக்காரு, அது எந்த கொள்கையை அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க, இந்த டீகோட் பண்ணாத நீங்கள் ஆர்எஸ்எஸை பற்றியோ பிஜேபியை பற்றியோ அதோட ஆட்சியை பற்றியோ பேசவே முடியாது. மற்ற மதத்தினர் இங்கு வாழலாம், ஆனால் உரிமைகள் கோரக்கூடாது. யார் சொன்னது? கோல்வால்கர் சொன்னது. ஏன் சொன்னார்? அதை எதுக்காக சொன்னார்? இப்போது இவங்க வந்து முஸ்லீமை வந்து அவங்கள சேர்க்கலை, 6 மதத்தில் முஸ்லீமை சேர்க்கலை. ஆனால் அந்த பாஜகவினர் எல்லார் மனசுலையும் இருக்கிற ஒரு விஷயம் என்னவா தெரியுமா இருக்கும்? நான் ஏன் உங்களை சேர்க்கணும்? உனக்கு தான் பாகிஸ்தான் இருக்கு, அங்கே போ. உனக்கு தான் பங்களாதேஷ் இருக்கு, அங்கே போ. இது அவங்க மனசில் இருக்கிற விஷயம். வெளில சொல்லவே மாட்டாங்க.
வெளில சொல்ல மாட்டாங்க. சொன்னால் நீங்கள் எல்லாருக்கும் சப்கா சாத் சப்கா விகாஸ் அடிபட்டு போகும்ல. சப்கா சாத் சப்கா விகாஸ் சொல்லி ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டியை வந்து இந்த மாதிரியான சட்டங்கள் மூலமாக ஒதுக்குவது, ஓரங்கட்டுவது. உனக்கு தண்ணி நாடு கொடுத்தாச்சு வா, நீ இடத்த காலி பண்ணு, உனக்கு இதெல்லாம் கொடுக்க முடியாது. இதான் அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு கேள்வி. உண்மையான ஸ்பிரிட். அதாவது ஆர்எஸ்எஸ் உடைய தலைவர்கள் அவ்வப்போது வெளிப்படுத்துகிற கருத்துக்கள் வந்து எடுத்துக்க முடியாது. ஏன்னா 2016 மோகன் பகவத் என்ன தெரியுமா சொன்னார்? பீகார் எலெக்ஷன் ஒட்டி இடஒதுக்கீட்டு முறையை மறுபரிசீலனை செய்ய வேண்டும்னாரு. பீகார் எலெக்ஷனுக்கு வந்த உடனே என்ன பண்ணாரு? நான் அப்படி சொல்லலை, இடஒதுக்கீடு நீடிக்க வேண்டும் மாற்றிட்டார் டக்குன்னு. அதனால் ஆர்எஸ்எஸ் காரங்க சமயத்துக்கு ஏற்றபடி எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் அடிப்படையான கொள்கைகள் ஏற்கனவே ஃப்ரேம் பண்ணிட்டாங்க. அடிப்படையான கொள்கைகள் அதுலேருந்து அவங்க என்றைக்குமே மாற மாட்டாங்க. ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன், இன்றைக்கி இந்த ஏடிஎம்கேவோ இல்லை மற்றவங்களோ வந்து இந்த ஆர்எஸ்எஸை பற்றியோ இல்லை பிஜேபியோட இன்னும் முந்தைய அவதாரமான ஜனசங்கத்தை பற்றியோ என்ன புரிஞ்சுருக்காங்க எனக்கு தெரியாது. ஆனால் எம்ஜிஆரே சொன்ன ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேங்க. நான் எம்ஜிஆர்ட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க, கோட்ஸே உயிரோடு இருந்திருந்தால்னு ஒரு கேள்வி அவர்கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொல்கிறார், ஆர்எஸ்எஸும் அதன் வாரிசான ஜனசங்கமும் கொண்டிருந்த வன்முறை கொள்கைகள் வெளி உலகத்துக்கு தெரியாமலே போயிருக்கும். என்ன அர்த்தம் இதுக்கு? எம்ஜிஆர் ரசிகர்கள் இந்த டிவியை கேட்பாங்கிறத அவங்களுக்கு சொல்கிறேன். எம்ஜிஆர் பற்றி பாராட்டி பேசுகிறார், நீங்கள் எம்ஜிஆர் பற்றி ஞாபகப்படுத்தி அதெல்லாம் சொல்கிறேன் நான். மோடி எம்ஜிஆர் பாராட்டி பேசுகிறாரு, உங்களை பற்றி எம்ஜிஆர் வச்சிருந்த ஒப்பீனியன் இதுதான், நீங்கள் வன்முறை கூட்டம் என்பது தான் உங்களை பற்றி எம்ஜிஆர் வச்சிருந்த ஒப்பீனியன்.